Hi viewers, welcome to our channel. இன்னைக்கு நம்ம PGTRB Physics இருந்து Unit 3 Classical Mechanics இருந்து ஒரு 3 topics discuss பண்ணலாம். Particle moving on the surface of Earth, particle moving under a central force, then electrical circuit ஓட important points discuss பண்ணலாம். So previous videosல classical mechanics வந்து MCQ discuss பண்ணிருக்கோம், then more than concepts நிறைய concept discuss பண்ணிருக்கோம். So அதெல்லாம் பார்த்து வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப helpful-ஆ இருக்கும். Okay. So let us discuss the particle moving on the surface of Earth. Okay. So இப்போ நம்ம ஒரு surface எடுத்துக்கலாம். அது ஒரு ellipse. Okay. Earth. Okay. Particle moving on the surface of the Earth. So Earth என்ன shapeல இருக்கும் சொல்லுவோம், ஒரு ellipse shape எடுத்துக்கலாம். Okay. So இதுல பாத்தீங்கன்னா எந்த angle divide பண்றோம்னா, this is the Z axis. The axis எடுத்துக்கலாம். This is the Z axis. This is the Y axis. This is the X axis. This is X axis எடுத்துக்கிறோம். Okay. So இப்போ என்ன distance இங்க இந்த axis வந்து சென்ட்ரல்ல இருந்து இங்க என்ன எடுத்துக்கிறோம்னு சொல்லி பார்த்தோம்னா, the angle is the theta. This is the R distance. Okay. So எப்படி எந்த டைரக்ஷன்ஸ் மூவ் ஆகுதுன்னு பார்க்குறோம். இங்க A இந்த ரொட்டேஷன்ஸ் இது எப்படி ரொட்டேட் ஆகுதுன்னா இந்த மாதிரி. ஓகே. ஸோ அப்போ இது A எடுத்துக்கலாம். இதுல இந்த ஏங்கிறது என்னது கான்ஸ்டன்ட். ஸோ அப்போ இதோட ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம்னா x² + y² + z² = a² ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்றோம். இதுல இந்த R, ஓகே, ஸோ R, θ, phi, R, θ, phi. இந்த A இருக்குல்ல, இந்த பொசிஷன் தான் என்ன எடுத்துக்கிறோம். சரி, 1 செகண்ட். இது வந்து சர்க்கிள்ல வரக்கூடாது. சர்க்கிள் இல்லாம இந்த டைரக்ஷன், இந்த எம்டி பிளேசஸ் இருக்கு இல்லையா, இந்த பிளேசஸ் நமக்கு என்ன வரும், இது வந்து எதை டினோட் பண்ணுதுன்னா பை. ஓகேவா. ஸோ இது பை. ஸோ ஒன்ஸ் அகைன் ஐ ரிப்பீட் ஹியர் த ஆங்கிள். ஓகே, ஒரு சர்ஃபேஸ் எடுத்துக்கிறோம், எர்த் சர்ஃபேஸ் ஒன்று எடுத்துக்கிறோம். இதை 3 ஆக்சஸா டிவைட் பண்ணிருக்கு. எக்ஸ் ஆக்சஸ், ஒய் ஆக்சஸ், இசட் ஆக்சஸ். இந்த சென்ட்ரல் இது வரைக்கும் இருக்க அந்த டிஸ்டன்ஸ் என்னது ஆர்னு எடுத்திருக்கோம். ஸோ த ஆங்கிள் என்னது தீட்டா. ஹியர் இது என்ன ரொட்டேஷன்ல இருக்கும்னு பார்த்தோம்னா இந்த சைட் டைரக்ஷன் ரொட்டேட் ஆகுது. ஸோ இது வந்து என்னது ஏன்னு எடுத்துக்கிறோம். இந்த போர்ஷன் என்ன எடுத்துக்கலாம், பைன்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஓகேவா. ஸோ பார்ட்டிகல் மூவிங் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த். ஓகே. ஸோ அப்போ ஏங்கிறது எனக்கு என்ன ஆயிடும், கான்ஸ்டன்ட் ஆயிடுச்சுன்னா இந்த ஃபார்ம் ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம், x² + y² + z² = a² எழுதுவோம். ஸோ அப்போ r, θ, phi. இதுல ஆறுங்கிறது என்னது ரேடியல் ஆங்கிள். இந்த θ and phi is called the polar. This is the polar சொல்றோம். ஸோ இந்த பைங்கிறது என்னன்னு சொல்லலாம், அசமெத்தல் ஆங்கிள் சொல்லுவோம். இந்த பை வருது என்ன வருதுன்னு பார்த்தோம்னா அசமெத்தல் ஆங்கிள். இந்த ஆங்கிள், இந்த x, y ஆங்கிள் இருக்கு இல்லையா, இது என்ன எழுதுவோம், அசமெத்தல் ஆங்கிள் சொல்லி எழுதுவோம். So let us discuss the first point. The Lagrangian equation of particle moving on the surface of the earth can be found using the spherical polar coordinates. So this series is the spherical polar coordinates. இது என்னன்னு சொல்லி பார்க்குறோம், இங்க spherical polar coordinates சொல்லி பார்ப்போம். Spherical polar coordinates என்னது, r, θ and phi தான் spherical polar coordinate ஓட systems. ஓகேவா. So here the generalized coordinates used are, இதோட generalized coordinates என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா θ and phi. θ and phiங்கிறது என்னது generalized coordinates. ஏன்னா ஆறுங்கிறது என்ன ஆயிடும், கான்ஸ்டன்ட் ஆயிடும். ஸோ அதனால ஸோ the kinetic energy, ஸோ வெரி இம்பார்ட்டன்ட். இந்த generalized coordinate நமக்கு இம்பார்ட்டன்டா இது வந்துட்டு MCQsல கேட்பாங்க. ஓகே. தென் நெக்ஸ்ட் the particle moving on surface of the earth வந்துட்டு யூஸ் பண்ணி என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த ஸ்பெரிக்கல் போலார் கோஆர்டினேட்ஸை யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ இந்த கொஸ்டினும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. தென் நெக்ஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா, the kinetic energy of the particle. The kinetic energy of the particle T is T = 1/2 mr² into θ dot squared plus sin squared θ pi squared. Sin squared θ pi squared. Okay. So the potential energy will be a function of the particles coordinates. Then V is equal to the potential energy எப்படி எழுதலாம், r into r, θ, phi. Okay. So the Lagrangian for a particle moving on the surface will be, moving on the surface எப்படி எழுதலாம், L is equal to 1/2 mr² into θ dot squared plus sin squared θ pi squared minus இந்த kinetic energy find out பண்ணோம் இல்லையா, இந்த kinetic energy minus இந்த potential energy, இது ரெண்டும் கம்பைன் பண்ணி எழுதுறதா இந்த Lagrangian கான formula. Lagrangian for a particle moving on the surface கான formula.
Okay, so then the Lagrangian equation of motion for a particle moving on the Earth's surface are mr squared theta double dot minus mr squared sin theta cos theta pi squared plus dou r by dou theta is equal to 0. Okay, wow. So the next mr squared sin squared theta pi plus 2mr sin theta cos theta theta dot pi plus dou r by dou theta is equal to 0. So Lagrangian formula L is equal to என்ன எழுதலாம் 1 by 2 m into r dot squared r squared theta dot squared plus k divided by r. So Lagrangian formula கேட்டா நமக்கு என்ன எழுதணும் இது எழுதணும் particle moving on the surface of the earth ஓட Lagrangian formula இது. Okay, so then next ஓட potential formula கேட்டாங்கன்னா இது எழுதணும் v is equal to r into r theta phi. kinetic energy கேட்டாங்கன்னா இந்த formula எழுதணும் kinetic energy கான formula. இதோட generalized coordinates ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா கேட்பாங்க. Okay, generalized coordinate and then இதோட final formula இதெல்லாமே ரொம்ப importance. Okay. Then next particle moving under a central force. So central force is that force which is always directed away or towards a fixed center and the magnitudes. So which is a function of the distance from the fixed center. Okay. Here the kinetic energy of the particle is here is the ரொம்ப important. Kinetic energy of the particle என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த T is equal to 1 by 2 m into r dot squared plus r dot squared into r squared theta dot squared. So potential energy V is equal to what? Minus k by r. So இப்போ ரெண்டையும் combine பண்ணி எழுதணும். இங்க ஃபார்முலாலயே மைனஸ் வந்ததுனால ஓகே இங்க potential energy மைனஸ் இருக்கனால ரெண்டும் என்ன ஆயிடும் பிளஸ் ஆயிடும். This is the Lagrangian particles moving in the center force. Lagrangian formula particle moving under a center force கேட்டாங்கன்னா இது எழுதணும். So இதுல வந்து 3 மார்க் எது சான்சஸ் இருக்கு kinetic energy கேட்பாங்க potential energy கேட்பாங்க then Lagrangian formula particle moving under a central force கான formula these three have to practice. Then next the Lagrangian equation of motion for a particle moving under the influence of the center force. Under the influence of the center force particle moving in a center force na இது எழுதணும் under the influence of the center force na இந்த formula எழுதணும். So mr dot minus mr theta dot square plus k divided by r squared is equal to 0 or otherwise 2m r theta dot plus m r dot squared theta double dot is equal to 0. So இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்டான ஃபார்முலா இந்த ஃபார்முலாஸும் நீங்க வந்து நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. Then next electrical circuit. Electrical circuitல பார்த்தோம்னா the Lagrangian for an electrical circuit consisting of எப்படி கன்சிடர் பண்ணா finite LCE is expressed as LC is equal to Tm minus Vm. Okay, so for Tm is the magnetic energy of the electrical circuit. Tm ங்கிறது என்ன இதுல magnetic energy of the electrical circuit which is analogous to the kinetic energy of the mechanical system. Okay, இது எதை analog பண்ணுது kinetic energy of the mechanical system. Okay, then VE ங்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இது என்னன்னு பார்த்தோம்னா Lagrangian is equal to kinetic energy plus potential energy தான். எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ல இந்த kinetic energy எப்படி எடுத்திருக்கோம்னா Tm னு கன்சிடர் பண்ணிருக்கோம். M ங்கிறது வந்து magnetic energy வந்து denote பண்ணுது. Magnetic energy of the electrical circuit. ஓகேவா? Okay, this is which is analogous to the kinetic energy of the mechanical system. Like that, the VE is the electrical energy of the electrical circuit which is analogous to the potential energy of the mechanical system. இது kinetic energy analog பண்றது இந்த V ங்கிறது potential energy. So then we want to combine both. No. So the Lagrangian equation of motion for an electrical circuit can be written as Lagrangian equation for motion எப்படி எழுதலாம் electrical circuit க்கு பார்த்தோம்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் 1 மார்க் क्वेश्चनல கேட்பாங்க d by dt into dou LE divided by dou Q dot J. Okay, LE ங்கிறது என்னங்க வருது electrical circuit Lagrangian ஓட electrical circuit minus dou LE by dou Q J is equal to QJ. Sorry, QJ. If the system is free, then QJ is equal to 0. Okay, so d by dt into dou LE by dou Q dot J minus dou LE by dou QJ is equal to 0. This is also very important. Okay, so these 3 points is very important. Okay, if you like my channel, please subscribe, share your friend circle. If you have any doubt, put into the comment box. Thank you. All the best.